வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து முகமூடி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாட்டியும் வந்து யூடியூபினுடைய நல்லா அக்ரெசிவ் ப்ரொமோஷன் நிறைய தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க, 500+ தேட்டர்கள். அப்படி இருக்கும்போது வந்து ஜீவா வந்து ரொம்ப பெருசாக இன்றைக்கி ஆகிட்டாரு. ஸோ அதனாடிக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அந்த படம் நெருங்க வந்து ரிலீஸ் டேட் நெருங்க வந்து பில்டப் ஆகிடுச்சு. பெரிய எதிர்பார்ப்பு வழக்கம் போல் வந்துருச்சு படத்துக்கு. படங்க நேராக ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் வந்து நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நிறைய விஷயம் இருக்குது, அதை சொல்லிடுறேன். நான் மொதல் தேங்க்ஸ் யாருக்குன்னா, அந்த அமெரிக்க சம்பளத்தை 7-8 லட்சம் ரூபா மாதம் வாங்கிட்டு இருந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கள் இங்கே தமிழ் சினிமாவுக்கு வந்து மிஷினுக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து தாய்லாண்டில் போய் சுற்றி தேடி அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த படம் உருவாவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், சாரி உங்கள் பேர் மறந்து போச்சு, அவருக்கு வந்து மிக்க நன்றி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த படத்துக்காண்டி இல்லை, சினிமாவில் வந்து உங்களை மாதிரி டெடிக்கேட்டடான ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப மிஸ்ஸிங். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு தேவை, அது நடிக்க சொல்கிறேன். பாசிட்டிவ்ஸ் அதில் என்ன சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஜீவாவை எப்படி இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுனா இந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து 25 வயசு கூட ஆகலன்னு நினைக்கிறேன். என்னமா மியூசிக் போட்டிருக்காருங்க, அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு வகையில் வந்து மிஷ்கினுக்கும் நம்ம சல்யூட் பண்ணணும். ஏன்னா எந்த பிஜிஎம்மையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து உள்ள படத்தில் வச்சுருக்கிறாரு, மணிமணியாக கோர்த்துருக்குறாரு அவர்கள். சல்யூட் பயங்கரமான இசையமைப்பு. சீரியஸாகவே வந்து பாடல்களும் சரி, பேக்ரவுண்டும் சரி வந்து ரொம்ப 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 வந்து யோசித்து சவுண்ட் ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் சவுண்ட் ரெக்கார்டிங் கூட வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய டெடிக்கேஷன், உங்கள் வயசுக்கு இருக்கிற உங்களுக்கு மெச்சூரிட்டி, ஞானம், அதையெல்லாம் பார்த்தா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் மென்மேலும் வளர வந்து நாங்கள் மனமாற வாழ்த்துக்கிறோம். ரொம்ப பெரிய படங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை. பாசிட்டிவ், ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஜீவா உயிரை கொடுக்குறத தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டார் இந்த படத்தில். இது வந்து சும்மா மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த கடைசியில் காரைக்கால் போர்ட்டில் வந்து ஒரு 200 அடி பைப்பில் இருந்து சறுக்கிட்டு வந்து ஃபைட் பண்ணணும். சீரியஸாக அந்த 200 அடி பைப்பில் ஏறி நம்ம மேலேருந்து கீழே பார்த்தோம்னாவே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம். அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்லேயே அதை பண்ண முடியாதுங்க ஆக்சுவலாக. பட்டு அவர் போட்டிருக்க அந்த சூட் அப்படிங்கிறது வந்துங்க 2 நிமிஷம் கூட போட முடியாதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் உடம்புல புகை வந்துடுமா, அவ்வளோ வந்து ஹெவியான ஷூட், உண்மையாலுமே புகை வந்துடும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஷூட்டை ஒரு கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலே நினைக்கிறேன் போட்டுக்கொண்டு இவ்வளோ ரிஸ்கியான ஸ்டன்ஸ். ஏன்னா அவரோட வயசுக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சாதாரண ஜாலியான படங்களை நடித்து கொண்டு வந்து நகர்த்திட்டு போயிடலாம். பட் தென் சினிமா மேலே இருக்கிற பேஷன் காட்டிக்கு வந்து இவ்வளோ ரிஸ்கையும் எடுத்து, ஏன்னா நான் அந்த ட்ரெய்லர் லஞ்சுக்கு போயிருந்தேன், பார்த்தீங்கன்னா அது மிஷ்கின் சொல்ல வந்து ஜீவா அழுதுட்டா. அப்படி அது வந்து சும்மா நாடகத்துக்கெல்லாம் யாரும் அழுக மாட்டாங்க, அது உண்மையாலுமே ஃபீல் பண்ணி வெளியே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணியிருக்கிற ஜீவா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மென்மேலும் வளரணும் ஜீவா. நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு உங்கள் கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக தேவை. குவாலிட்டியான படங்களை மட்டும் செலக்ட் செய்து நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த யாரையுமே வந்து, அதாவது நடிகர்கள் நாசர் ஆகட்டும் அருமையாக பண்ணியிருக்கிறது, அந்த போலீஸ் இடத்துல நரேன் ஆகட்டும், நம்ம செல்வாவாகட்டும் ஒரு கம்பேக் பண்ணுறாரு, எல்லாருமே வந்துங்க எதையுமே வந்து நம்ம வந்து சும்மா ரத்த பண்ணியிருக்கான் அப்படின்லாம் வந்து யாரையுமே நம்ம வந்து குறைச்சி வந்து இடம் போட்டுறவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் வந்து இதுக்குள்ளே போட்டு வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். சார் இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னா, சரி படம் சூப்பராக அப்படின்னா, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்னென்னா, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கல், ஏதோ ஒரு சைஸே இல்லாத கல்லை வந்து எடுத்து ஒரு குட்டு போட்டு பெருசாக உயரம் ஏற்றினா மட்டும் அது கோபுரம் ஆயிடாது. அந்த கல் சைஸில் இருக்கணும், சிற்பங்கள் கரெக்டாக இருக்கணும், பெயிண்டிங் கரெக்டாக இருக்கணும். அந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து அந்த கோபுரத்தை வந்து எவ்வளோ மெஜஸ்டிக்காக காட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்குது. அது மாதிரி நம்ம
நீங்கள் வந்து ஒரு புது ஜான்ரா பண்ணுறீங்க தமிழில், நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஒரு சூப்பர் ஹீரோ ஜான்ரா அது இல்லை அப்படின்னு சொல்லலை. பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் அட்டம்ப்ட்டு, ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அதுக்காண்டியே வந்து நம்ம வந்து படத்தை வந்து பிடித்திருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? பிரச்சனை அதில் தான். என்னென்னா, எல்லாமே எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த மிஷ்கினுடைய வீரியம் அப்படிங்கிறது வந்து படத்தில் வந்து கம்மியாக இருக்குது. நான் யுத்தம் செய்தியில் பார்த்த மிஷ்கினுடைய வீரியம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் 50% தான் என்னால் பார்க்க முடியுது. காட்சிகள் கொஞ்சம் ஷேலோவாக இருக்குது. டைலாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஜீவாவோட அப்பாவை நடிச்சிருக்க அந்த கேரக்டராகவும் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேலோவாகவே இருக்குது. எல்லாமே கேட்ட டைலாக்கள் மாதிரியே இருக்குது. இந்த மொத்த ஸ்க்ரீன் பிளேவுமே சரி, அந்த முதல் ஹாஃபில் வந்து அந்த காமெடி ப்ளஸ் அது பாடல்கள் அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணி நல்லா இருந்தாலும், இந்த ரெண்டாவது ஹாஃப் ஃபுல்லாக போய் சீரியஸாக அந்த ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் ஆன்டாகனிஸ்ட் அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்துக்கு இடையில இந்த சண்டை நடக்கும்போது வந்து அது உள்ளே போக போக வந்து கொஞ்சம் தொய்வடைந்துருது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இழுவை போல் போயிட்டு கொஞ்சம் வந்து மண்டையை சுய வைக்குது எல்லாத்தையும். ஏன்னா காமெண்ட் எல்லாத்தையும் தேவையெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ரசிகர்கள். அதை பண்ணுறதை வந்து நான் பார்த்தேன் செகண்ட் ஹாஃபில் பர்டிகுலராக. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ்கள். இன்னொன்று பெரிய பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான மைனஸ். இது வந்து மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு டக்குன்னு பட்டுச்சு. நீங்கள் அந்த வாய்மூடி சும்மா இட அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷமாக 10 செகண்ட் நினைக்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் நின்றுட்டு பாடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லிப்சிங்க் ஆகாது. சிம்பிளான விஷயம் தான், பட் தென் எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா, அந்த மாதிரி பாடல்கள் தான் வந்து திரும்ப வந்து நம்ம தொலைக்காட்சியில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப கவனம் எடுத்து பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து அதை வந்து ஸ்விட்சர்லாண்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக லோக்கலாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாம் இருக்குது, நல்லா பண்ணி சீனரி எல்லாமே இருக்குது, பட் தென் லோக்கலாக பண்ணியிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த விஷயங்கள் மொத்தத்தில் வந்து எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, எல்லாரும் வந்து அவர்களுடைய பீக் எஃபர்ட்டை வந்து உள்ளே போட்டிருக்குறாங்க. எத்தனை சொட்டு ரத்தம் எத்தனை சொட்டு வேர்வை சிந்தினாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஒவ்வொரு நடிகருக்கும் நான் சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரொம்ப பக்காவான ஹாலிவுட்டை மிஞ்சுகிற ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி நம்ம கொடுக்காவிட்டாலும், எப்படி சொல்கிறது, மக்களை சீட்டிலிருந்து எழுந்து கைதட்ட வைக்கிற ஒரு 2 சீன்களாவது அந்த படத்தில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. யுத்தம் செய்யலை நாங்கள் வந்து எக்ஸைட் ஆகி சேரன் வந்து அந்த நெகமெட்டி எடுத்து ஸ்பைக் போட்டு எல்லாத்தையும் கொண்டு நிற்கிறப்போ அப்போ வந்து நாங்கள் எக்ஸைட் ஆகி கைதட்டினதுக்கும் இங்கே இருக்கிற கைதட்டலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பீப்புள் கிட்ட கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதான் பிரச்சனை. எனக்கு என்னென்னா, மிஷ்கின் வந்து தன்னுடைய படத்தை தருவதற்கு இது பண்ணிட்டு ஒரு மாதிரி பேலன்சிங் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரோ அப்படிங்கிறது கூட வந்து எனக்கு யோசனையாக இருக்குது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆஃப் ட்ராக் போயிட்டு வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் தென் சினிமாவில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் எல்லா படமுமே வந்து ஜெயிச்சிருக்கிறது கிடையாது இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நிச்சயமாக தேவை. தமிழ் சினிமா முன்னெடுத்து போகிறதுக்கு புது ஜான்ரை இன்ட்ரோடியூஸ் ஆன படமே வந்து சூப்பர் ஹிட் ஆகிடாது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு க்ளீன் என்டர்டெய்னருங்க. வல்காரிட்டி கிடையாது, பெரிய ரொம்ப வந்து அகோரமான காட்சிகள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு தாட்டு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகான க்ளீன் என்டர்டெய்னர். பட் தென் அதை தாண்டி வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் சூப்பர் எக்ஸைட்டிங் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு வந்து படத்துக்குள்ளே வந்து விஷயங்கள் வந்து நிறைய இல்லை அப்படிங்கிறத வந்து நிதர்சனமான உண்மை. வேறு வந்து ஹீரோயின் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுறாங்க ஹீரோயின் அவர்கள். பெரிய ஃப்யூச்சர் இருக்குது தமிழ் சினிமாவில் நிச்சயமாக. அது வந்து நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எஸ்பெஷலாக ஜீவா வந்து இந்த கடைசியில் அந்த 200 அடி பைப்பில் வந்து அது இது பண்ணுறப்போ வந்து அவருடைய வயசுக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த ரிஸ்க்கை எடுத்து நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவருடைய பேஷனை, சினிமாவுக்கான பேஷனை வந்து காட்டுது. பாராட்டுக்கள் ஜீவா. இன்னும் வந்து மென்மேலும் வளர வந்து நான் வந்து மனதார வாழ்த்துக்கிறேன் உங்களை. வேறு என்னத்தை சொல்கிறதுங்க, போங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல். நிச்சயமாக வந்து எந்த ஃபாரின் மூவி தள்ளுவதும் கிடையாது, இது நம்ம சூப்பர் ஹீரோ மூவி இது. ஸோ வந்து சும்மா போய் உக்காந்துக்கிட்டு வந்து அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்து சொல்ல வேண்டாம். சில சீன்கள் ஒத்து போகிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். மற்றபடி வந்து உள்ள டீப்பாலாம் அதில் ஒன்றுமே கிடையாது. இது நம்ம குமாருக்கு தமிழ் சூப்பர் ஹீரோ மூவி. ஒரு தாட்டு போய் பார்க்கறதுக்கு ஒரு க்ளீன் என்டர்டெய்னர் இந்த படம்.
அது வந்து நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு வந்து 3.5 தரலாம். ஏன் 3.5 தரணும்னா அது கூட கம்மி கூட வந்துருக்கலாம். பட் என்னென்னா ஒரு புது ஜான்ராவை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து நம்ம முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வழிவகையை வந்து ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இந்த படம் மூலமாக வந்து. ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். போங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய காமெடி இருக்குது, கொஞ்சம் அப்படியே போகும். செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காத படம், அது வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக போர் அடிக்காது. பட் அதுக்கு மேலே என்னால் எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனஸ்ட்டாக. அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி இந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்ததற்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் இமெயிலில் வந்து சேரும். நீங்கள் இமெயிலில் வந்து என்னுடைய வீடியோக்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு தான் நான் வாழ்கிறேன். உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி வரவேற்கப்படுகின்றன. அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஆம்லெட் போட்டா முட்டைய காணும், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், ஊட்ட திறந்தா வீட்ட காணும், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். In between something missing.